நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆனியன் பக்கோடா அண்ட் தென் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு பக்கோடா, இந்த 2 பக்கோடா வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சினே இருக்குது. எண்ணெய் காயத்துக்கு பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊற்றி காய வைக்கிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு முன்னாடி மேக் ஷூர் தட் வாட்டர் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிட்டோம், காயிட்டோம், காஞ்சி எடுத்துட்டோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா கடல மாவு, அரிசி மாவு. கடல மாவு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளர் எடுத்திங்களேனாக்கா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அரிசி மாவு வந்து லைக் இன்னொரு கடல மாவு வந்து 2 டம்ளர் எடுத்திங்கன்னா அரிசி மாவு வந்து 1 டம்ளர் எடுக்கணும். ஸோ கிறிஸ்பினஸ் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆனியன் பக்கோடா தான் பண்ண போகிறோம். ஆனியனு அண்ட் தென் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இருந்தால் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இல்லைனா ட்ரை கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை மிளகா சூப்பராக இருக்கும், இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து காஞ்சினே இருக்குது. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே அது நல்லா வந்து காஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம், சோம்பு, மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லா. சால்ட்டு, பெருங்காயத்தூள், ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மிளகாத்தூள், ட்ரை மேத்தி லீவ்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போடாதீங்க, ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ரையாகவும் வேண்டாம், ரொம்ப வந்து வளவலான வேண்டாம். ஒரு நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பெஞ்சிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து எனக்கு கொஞ்ச நாள் வந்து பாயில் ஆகட்டும். பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆகும். ஸோ இதுவும் வந்து மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆயில் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும்.